நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. அவ்வளவுதான் பேச முடியும். அதனுடைய அன்பின் அகலத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள நம்மளால போக முடியாது மனுஷர்கள். இவ்வளவு பாராட்டி, அன்பு பாராட்டி நம்மை மரணத்திலிருந்து, படுகொலியிலிருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன் ஒரு மதத்துக்காக இருப்பாரோ? மதம் என்கிற பெயரில் அவரை அழைக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. தங்களுடைய நம்முடைய காரியங்களிலே நம்ம காரியங்களை பார்த்து கொண்டு சாதித்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம். வண்டி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் பிரதானமாய் மற்றவர்களை ரட்சிப்புக்காக வச்சு நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நான் சொல்லுகிறது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், நாம் பாவிகள் என்று அறிந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் சொன்னபடினால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார். இல்லாவிட்டால் அக்கவுண்ட்ல பாவங்கள் நிலுவையில் இருக்கும். ஐயோ, அக்கவுண்ட்ல இன்னும் நிலுவையில் இருக்கும். Unsettled issues between God and man. Man has not settled the issues with God, with the merciful God. மனம் திரும்பாமல் இருக்கிற ஒவ்வொரு பாவமும் நியாயத்தீர்ப்பு நாளில் எந்திரிச்சு நிற்கும். அவன் என்ன சொல்லுகிறான்னா, அவ்வளவு மனைவி பிள்ளைகளோட வாழ்றவன் சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படிங்கிற உத்தமத்தை சொல்றான்னா, பக்கத்திலேயே நம்ம போக முடியாது போல இருக்குதே ஆண்டவரே. நம்ம இருதயத்தை நம்ம தொட்டு பார்த்து நம்ம உண்மையாவே சொன்னான்னா அந்த உத்தமம் என்கிட்ட இல்லைன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நிச்சயமா அப்படித்தான் நம்ம உள்ள நம்ம குத்தும். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜீவியத்தை கண்டிப்பா சீரியஸாக வைத்திருந்தார்கள். குற்றுயிராய் கடந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் தி லார்ட் போய் மன்னிப்பே கேட்க முடியாத அளவுக்கு குற்ற மனப்பான்மையில் இருக்கும்போது வலுக்கட்டாயமா மன்னிப்பு கேட்க வச்சு, ஆண்டவரே வேற வழி இல்லை, என்னால இனி வாழ முடியாது, தப்பு, தயவு செய்து மன்னிச்சு ஆகணும் அப்படின்னு திருப்பி இந்த மறுவாழ்வு கொடுக்கும்போது நமக்கு இருந்த ஆனந்தம் எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். அதுல விழுந்த ஆத்துமா என்ன செய்வான்னா, அவன் தலையில் அடிச்சுங்க, ஏண்டா இதை செஞ்சேன், ஏண்டா ரிக்ரெட். சரி, ஏதோ ரிக்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறா அப்படின்னா விடுறதுக்கு இடம் இல்லைங்க. ஸ்லிப்பானவங்களுடைய நிலைமையை பாருங்க, இயேசு வேண்டான்னு சொல்றவங்களுடைய நிலைமையை பாருங்க. இது மதம் மாற்றம், பித்தலாட்டம், பணம் வாங்குறான், பொண்ணு கொடுக்குறான், இப்படி பேசியே கர்த்தருடைய இரக்கத்துக்கு தூரமா இருக்கிறவன் ஸ்லிப் ஆயிட்டான்னா நடக்கிற கதை வேற. அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ள வேண்டும்னு போட்டிருக்குது. சர்ஃபேஸ் லெவல்ல போயிடுச்சு. அது நமக்கும் தெரியும், ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கலாம், நீங்களும் கர்த்தர் பரிசுத்தர், அவ்வளவுதான் தெரியுது ஒழிய when you touch that word and when you disobey that, நம்முடைய சரீரங்களினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ரகசியமாய் உண்டு. சரீரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், அதை செய்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, it provokes us to go further into such sin, same kind of sin. You thought that you have satisfied it and once for all it is over, but it is not over. It paves the way for further sinning. அது யாருக்கு தெரியுது? அதனால தான் தேவ பிள்ளைகளே, செல்போன்ஸ் ஆர் நாட் டெவில்ஸ். It's a useful gadget. Laptops are not devils. It's a useful gadget. But when devil uses it, that is dangerous. Don't let the devil use your cell phones, smartphones and laptops. Let God use it. நாம் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். We can
Together we will meditate the word of God. Hallelujah. சரி, அப்போது 7 காரியங்கள் என்று சொல்லி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் நாம் விட்டு போன காரியம் live in the mercy of God என்று நாம் அதை தொற்றிருக்கிறோம். Hallelujah. live in the mercy of God. அப்போ இன்று தேவனுடைய இரக்கம் நம்மை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று உண்டு, பாருங்களேன். 77லேருந்து 79. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே தெரியப்படுத்தவும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். 2 இடத்துல இரக்கம் என்று வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால், லேசான இரக்கம் கிடையாது, உருக்கமான இரக்கம். அவருடைய இருதயம் அந்த மாதிரி இருதயம். அல்லேலூயா. நம்ம ஹார்ட்டு வேற, அவருடைய ஹார்ட்டு வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார். இன்று பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததுன்னா அவருடைய உருக்கமான இரக்கம். அந்த இரக்கத்தினாலே உன்னதத்தின் தேவன், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே இரக்கம் அவர் கொடுத்ததினாலே அந்த இரக்கத்தில் நாம் வாழ வேண்டும். 2வது, இரக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, அது நமக்கு கொடுத்திருக்கிற நியமம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், இரக்கத்தை அனுபவித்தவர்கள், நாம் எதை அனுபவித்தோமோ அதையே நாம் திரும்ப கொடுக்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றதான நான் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்தை பெற்ற நாம், நீங்கள் ஒன்றுன்னா அப்படி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அல்லேலூயா. எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். சமாதானத்தை பெற்ற நாம் மற்றவர்களுடைய சமாதானத்தை காரணராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுபோல் இரக்கம் பெற்ற நாம், இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம போட்டோம்னா இரக்கம் காட்டும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளில் இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் இரக்கத்தை பெற்று இந்த இரக்கத்தை கொடுக்கிறவர்களாய் வாழும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கூட்டத்து ஜனத்தை இரக்கமில்லாத இடத்திலிருந்து இரக்கமுள்ள தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க கருவியாய் நாம் பயன்படுத்தப்படலாம். அதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா ஒரு இரக்கமே இல்லாத ஒரு இடத்துல ஆத்துமாக்கள் லேண்ட் ஆயிரும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we must have the knowledge of this. நம்ம முதலாவது எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிய வரும்போது இந்த ரட்சிப்பின், அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்புடைய மதிப்பு தெரிந்தால் மற்றவர்களுக்கு அந்த மதிப்பை தெரியாத மக்களுக்கு நாம் ஷேர் பண்ண முடியும். அல்லேலூயா. நல்ல காரியத்தை நாம் ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாதே. கர்த்தர் நல்லவர். இப்போ நான் அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு தான் நான் அதிகமாக இன்றைக்கி டுவெல் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பரலோக காரியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அதெல்லாம். ரைட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது நல்லா இல்லை, அது ஒரு நரகத்தில் காணப்படக்கூடியதான சில காரியங்கள். முதல்ல அதை நமக்கு நாலேஜ் வரட்டும். அந்த நாலேஜ் வந்த பிறகு தான் நாம் கர்த்தருக்கென்று நாம் மற்ற காரியங்களை செய்ய முடியும். and why there is no mercy in hell? there is a merciless state. ஏன் நரகத்தில் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது? அதுக்கான அநேக காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஒரு 9-10 காரியங்கள் இருக்கும். நாம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ செல்லலாம். நம்பர் 1, hell is a place where God is absent. அதை ஏற்கனவே ஒரு முறை டச் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும்
மறுபடியும் அதை சொல்லிக்கொள்ளலாம். இட்ஸ் அ பிளேஸ் வேர் காட் இஸ் ஆப்சன்ட். இன்னைக்கு தேவன் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு இரக்கம் இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாத இடத்தில் ஒரு இரக்கம் இருப்பதில்லை. நான் சொல்லுகிற இரக்கம், ஒரு பெக்கர் வருகிறார், அவருக்கு ஒரு கொஞ்சம் நம்மால் இயன்ற காசை கொடுக்குறோம், ஒரு இரக்கமான செயல். நான் அந்த மேட்டர்ன்னு நான் சொல்லலை. அது எல்லாருமே காட்டக்கூடிய இரக்கம்தான். ஒரு இல்லாதவனுக்கு போய் கொடுக்கறது நல்ல மனசு, நல்ல குணம், ஒரு இரக்கம் காட்டுறோம். அது எல்லாரும் செய்யக்கூடிய இரக்கம்தான். கர்த்தர் நல்லவர். ஆனால் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் என்பது வேற. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம்தான் நம்மை படுகொலியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்துக்கிற இரக்கம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரியாணி பேக்கெட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவன் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் அவன் பரலோகத்துக்கு அவன் வரமாட்டான். கர்த்தர் நல்லவர். சில தான தர்மங்கள், நன்மைகளை நாம் செய்ய பழகணும்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஏன் சொல்கிறாருனாக்க, நம்ம இந்த குணத்தில் இருக்கக்கூடாது. அதாவது கவச்சஸ்னஸ் அல்லது ஒரு பிசினித்தனத்தில் நம்ம வாழக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்காக கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள். அது தேவன் ஆனர் பண்ணுகிறார். ஆனால் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தோட முடிஞ்சு போகலை. 2 சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் பசி எடுக்கும், அப்படி அதை சொல்ல வரல. ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவு, அல்லேலூயா, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அருளின இரக்கம். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்ற நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் தேவனை எப்படி ஆராதிப்பார்கள்? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வர்றதில்லை. அன்னைக்கு வயிறு நிரம்புகிற சந்தோஷம்தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நமக்கு அன்றன்று வயிறை மாத்திரம் நிரப்பலை, ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்பினார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த இரக்கத்தினாலே கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் இழந்தவர்கள் இரக்கத்தை பெற மறுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இரக்கம் காட்டினாலும் அந்த இரக்கம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதினாலே அதனுடைய மதிப்பு தெரியாமல் போச்சு. இரக்கம் இல்லாத ஒரு இடத்துல பர்மனண்ட்டாக லேண்ட் ஆகிட்டா, நான் இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்கும். மனுஷர்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது, அந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. கேட்கிற நாம் எல்லாருக்கும் அந்த பாரம் வேணும். நம்முடைய நெய்பர்ஸ், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், கூட பிறந்தவர்கள், அந்த இடத்துக்கு மாத்திரம் போகவே கூடாது. கர்த்தர் கிருபையில் நம்மளை இழுத்து விட்ட தெய்வம், நம்மளை ரட்சித்த தெய்வம். மதம் மாதிரி ஒரு பிரயோஜனம் கிடையாது. மதம் மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மதம் என்பது பைபிளில் இல்லவே இல்லையே. அதை கொண்டு இந்த பிசாசுகள் உலகத்தில் போட்டு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அடிச்சுக்கிட்டு பெரிய ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்கள். தெய்வமோ வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி சர்வ சிருஷ்டிக்கும் காற்றையும் தண்ணீரையும் இலவசமாய் கொடுக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. அவருக்கு இப்படி வெறுப்பு விருப்பு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் சுத்தமுள்ள தெய்வம். அல்லேலூயா. மகா பரிசுத்தர். மனுஷர்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் கடைசியில் என்னென்னலாம் யுக்தியை கையாண்டு அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி எவ்வளவு தூரமாக போகணுமோ அவ்வளோ தூரமாய் போவதற்கு இந்த பிசாசுகளை நம்பி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ வெடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted death for every single soul in the whole world. God so loved the world that He gave His Son, only begotten Son, that whosoever believeth in Him shall not perish, but shall have everlasting life. Life. இன்னைக்கு ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவரில், அதில் இதில் என்னென்னமோ வேல்யூ சொன்னாங்க. நமக்கு அது காமன் மேனுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க.
அதனால் லெவல்ஸு அது இதெல்லாம் தெரியும். சஃபர் பண்ணுறவங்களுக்கு கூட ஒன்றும் தெரியாது, வேல்யூ தெரியாது. ஆனால் சஃபரிங்னா என்னன்னு தெரியும். கைவிடப்பட்டு ஒரு ஆக்சிஜன் லெவல், சேச்சுரேஷன் லெவல் போயிட்டே இருக்குது, 70, 60, 40, 30ன்னு போயிட்டு இருந்துச்சுன்னா, லங்ஸு அவுட்டு, ஆக்சிஜன் லெவல் கம்மி, அவன் பிழைக்கிறது எப்படி? அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷனுடைய ஆத்மா எவ்வளோ வியாகுலப்படுங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் நார்மலாக்கி அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு, நடக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிய இரக்கம். இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறோம், ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை உயிரோடு வச்சுருக்கீங்களே அதுக்காக நன்றி, ஹல்லேலூயா. இன்னும் உயிரோடு வச்சுருக்கீங்களே நன்றி. ஆனால் அப்பப்போ என்னுடைய மனசு என்ன சொல்லுன்னா, டேய் நீ வண்டி வண்டியாக செய்ததான அக்கிரமங்கள் இருக்குதே, அநியாயங்கள் இருக்குதே, நீ வண்டி வண்டியாக செய்ததான பாவங்கள் இருக்குதே, இதெல்லாம் உனக்கே சகிக்கலையே, அப்போ என் ஆண்டவருக்கு எப்படித்தான் சகிச்சிருக்குதுன்னு எனக்கு புரியலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை மாத்திரம் நம்மில் பாவம் இல்லைன்னு யார் சொல்லக்கூடும்? யாரும் சொல்ல முடியாது. ஒன்றா ரெண்டா, தேர் இஸ் நோ கம்பேரிசன், அல்லேலூயா, இன் த கிங்டம் ஆஃப் காட். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்ததான தப்பிதங்கள் எவ்வளவுங்கிறது அவங்க மனசாட்சி சொல்லும். எப்படியும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள அவர் மனதாய் இராவிட்டால் நம்மை நாமே முதலாவது ஏற்றுக்கொள்கிறது கடினம். We ourselves will not accept first of all, but gracious God has graciously accepted us. அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு அவ்வளவுதான் பேச முடியும். அதனுடைய அன்பின் அகலத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள நம்மளால் போக முடியாது மனுஷர்கள். இவ்வளவு பாராட்டி, அன்பு பாராட்டி நம்மை மரணத்திலிருந்து, படுகொலியிலிருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன் ஒரு மதத்துக்காக இருப்பாரோ? மதம் என்கிற பெயரில் அவரை அழைக்க முடியுமா? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்றல்லவா சொல்லியிருக்கிறார். எரேமியா 23:24 கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். I fill the whole heavens and the earth என்று சொல்ல. Can anyone hide himself in secret places that I shall not see him, saith the Lord? Do not I fill heaven and earth, saith the Lord? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ? அவருக்கு எந்த மதத்தை சூட்டலாம், இல்லை எந்த ஜாதியை சூட்டலாம், இல்லை எந்த நிறத்தை சூட்டலாம், இல்லை எந்த ஊரை சூட்டலாம், அல்லது எந்த படிப்பை சூட்டலாம், இல்லை என்னத்தையாவது அவரை சூட்டி அழைக்க முடியுமா? ஹல்லேலூயா. நாம் அவரை அறிந்திருக்கிறபடினால்தான் நமக்கு அவர் நல்லவராக, இரட்சகராக இருக்கிறார். இதை அறியாத பட்சத்தில் எவ்வளவு ஜனங்கள் தப்பாக நினச்சி கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறார்கள். காற்றையும் கடலையும் சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வம் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஜனங்களை பிரிப்பாரோ? யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாதியின் அடிப்படையில் ஜனங்களை பிரிப்பாரோ? அதில் அவருக்கு மகிழ்ச்சி இருக்குமோ? சண்டை போடுகிறதுல மகிழ்ச்சி இருக்குமோ? என்னது கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாமல் சொல்லுகிற சில வார்த்தைகள். இன்று தேவனாகிய கர்த்தரை அறிந்த நாம், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ absence of God. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சத்தியவேதம் சாட்சி கொடுக்கிறது. இதில் நாம் கோடிட்டு பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டால், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி போகிறார்கள். அப்படியானால் they are separated or they go away from the presence of the Holy One. அவருடைய சமூகத்திலிருந்து,
அவர் இருக்காத, அவர் இல்லாத ஒரு இடத்திற்கு போகிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நாம் அவர் இருக்கிற இடத்தை வாஞ்சிக்கிறபடினால் இந்த உலகத்தில் அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடத்தை தேவன் பரிசாக நமக்கு தருகிறார். ஆமென். இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்சருங்க. இது லேசான ஸ்கிரிப்சர் கிடையாது. அவர் வரும்போது அப்படி நடக்கும். இந்த உலகத்திலே ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை இருக்கக்கூடிய இடத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். He has kept a place where the presence of God is still available for the people of the world, that they can come in. இன்னும் இடம் உண்டு என்று சொன்னார். அப்போ இன்னும் இடம் உண்டு என்று சொன்னால் அவர் பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் இந்த உலகத்திலே உண்டு. ஆஹா, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உம்முடைய நாமத்தை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த உலகத்திலே தேவன் தங்குகிற, தேவன் இருக்கிற, பிரசன்னம் இருக்கிற இடம் உண்டு. அது என்ன இடம்னா கட்டிடங்கள் அல்ல, மனுஷர்கள் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை என்று அப்போஸ்தலர் 17 நாம் வாசிக்கிறோம். கட்டிடங்கள் அல்ல, அதற்கு மாறாக மத்தேயு 18 அதிகாரம் 19 என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடி வந்திருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின நல்ல தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே போட்டிருக்குது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாங்களும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் 2 பேர்னு சொல்லிட்டார். 2-3 பேர் எங்கேயோ அங்கே நான் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தெய்வம். 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் ஜெபத்தை கேட்பதாக என் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2 பேருக்கு மேலாக எத்தனையோ பேர் கூடி வரக்கூடிய தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் அவர் இங்கே இருக்கிறார். இந்த பூமியிலே இன்னும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அவர் இருக்கக்கூடிய ஒரு இடம் இன்னும் பூமியிலே இருக்கிறது. உங்களுடைய மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, நண்பர்கள், உற்றார், உறவினர் வர்றதுக்கு, இன்னும் தேவ பிரசன்னத்தில் வர்றதுக்கு இன்னும் இடம் உண்டு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த இடம் ஒரு நாள் இல்லாமல் போகும். The people of the world will not find the place where God used to come. ஆண்டவர் வழக்கம் போல வரக்கூடிய இடம் உலகத்தார் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தேடினாலும் அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். காரணம், அவருடைய பிள்ளைகள் இல்லை அங்க. ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர்னு சொன்ன தெய்வம், அந்த 2-3 பேரை தேவன் வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு என்ன வேலை? அவர் இங்கே இருக்க போவதில்லை. ஜனம் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரைக்கும் தெய்வத்தை தேடலாமா என்று தேடிக்கொண்டு வருவார்கள். தேவனும் இல்லை, தேவனுடைய ஜனங்களும் இல்லை. என்ன ஆகும்? வேதம் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது, தெசலோனிக்கேயர், அவர் வரும் பொழுது அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் அவரை தேடிக்கொண்டிருக்கிற ஜனத்திடத்திலே மகிமைப்படுகிறார். இன்று நம்மிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். அவர் மகிமைப்படுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? I find a great truth in this scripture. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவர் மகிமைப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாக நான் பார்க்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கதாக அவர் வரும்போது. அப்போ அவர் எப்போ மகிமைப்படுகிறார்? நம்முடைய பாடுகளில் இப்போ மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மகிமைப்படும் போது, அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் போது அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் குப்பைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலகி நிரந்தரமாய் கர்த்தரோடு கூட சதா காலங்களிலும் தேவனோடு கூட இருப்பார்கள். இருப்போம்.
அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ அந்த சமூகத்தை தேடாதவர்கள், நாடாதவர்கள், இன்று ஆண்டவர் அறைகூவல் விட்டும் கூட அந்த இரக்கமுள்ள ஒரு சமூகத்தை நாடாதவர்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நண்பர்களாய் இருந்தாலும் கூட, நாம் மற்றவர்களுக்கு நண்பர்களாய் இருந்தாலும் கூட, தேவ பிரசன்னமும் இன்னைக்கு அவர்களை சந்திக்கக்கூடிய உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயத்தை அவர்கள் விட்டு விட்டபடினால் இரக்கம் பெறாமல் போகிறார்களே, இரக்கம் பெறாமல் போகிறார்கள். அந்த இரக்கம் பெற்றவர்கள் நாம் தேவனை எப்படி ஸ்தோத்தரிக்கிறோம், ஆனால் இரக்கம் பெறாத நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த நாலெட்ஜ் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சகோதர சகோதரிகள் மேலே ஒரு பாரம் நமக்கு ஏற்படும். நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. நம்முடைய காரியங்களிலே நம்ம காரியங்களை பார்த்து கொண்டு சாதித்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம். வண்டி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் பிரதானமாய் மற்றவர்களை ரட்சிப்புக்காக வச்சு நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நான் சொல்லுகிறது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த இரக்கத்தை பெற மறந்தார்கள், ஆனால் அந்த இரக்கத்தை பெற கடைசி வரைக்கும் எதிர்த்து நிற்பார்களானால் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். மை காட், இட் இஸ் ஹைலி டிப்ளோரபிள். திஸ் cannot be imagined. அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஒரு காரியம் அங்கே நரகத்தில் காணப்படக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டால், பெர்பெச்சுவல் ரிமோர்ஸ். பெர்பெச்சுவல் ரிமோர்ஸ் என்ற பெர்பெச்சுவல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் கொஞ்சம் டிக்ஷனரிலாம் பார்க்குறேன், எனக்கு பழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அர்த்தங்கள் டிக்ஷனரியை பார்த்து தான் நம்ம நிறைய புரிஞ்சுக்க முடியும். பெர்பெச்சுவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னு கேட்டால், லாஸ்டிங் ஃபாரெவர் ஆர் இன்டெஃபினட்லி லாங் டைம். இன்டெஃபினட்லி லாங் பீரியட் ஆஃப் டைம். இன்டெஃபினட் என்று சொன்னால் எல்லை இல்லாத காலகட்டம். இப்போ நாளைக்குன்னா நாளைக்கு ஒரு எல்லை இருக்குது. நாளைக்குன்னு சொல்லிட்டு எல்லையே இல்லைன்னா அது எப்படி நாளைக்குன்னு முடியணுமே? நேற்று முடிஞ்சு இன்னைக்கு வர்றது போல, இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு வர்றது போல, நாளைக்குன்னு சொல்லி ஒரு எல்லை இல்லாத ஒரு நாளாக இருந்தால் அது எப்படி என்னதான் செய்ய முடியும்? இன்டெஃபினட்லி லாங் பீரியட் ஆஃப் டைம், அதுதான் பெர்பெச்சுவல். ரிமோர்ஸ் அப்படிங்கிறது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அதுக்கு ஒரு டிக்ஷனரியில் பார்த்தேன், என்னதான் ரிமோர்ஸ்ன்னு நமக்கு பொதுவாக தெரிந்தாலும் உள்ள ஆழங்களை பார்க்கணுமேன்னு பார்த்தா, a sense of deep regret. A sense of deep regret and guilt. Painful guilt for doing something terribly wrong. டிக்ஷனரிஸை நம்ம பார்க்கத்தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், ஆழமாக தெரியும். செய்யக்கூடாத ஒரு தவறை செய்தது நிமித்தம் ஒரு மனக்கசப்பு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரிமோர்ஸ். அந்த ரிமோர்ஸ் ஃபீலிங் பெர்பெச்சுவல் என்று சொல்லும் பொழுது லாங் டைம். நரகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மனுஷன் என்ன செய்வான்னா, ஒரு நாள் இப்போ நம்ம சில நேரங்களில் சில தப்பு பண்ணுறோம், என்ன கர்த்தரை மையப்படுத்தலாமா? சில நேரங்கள் தப்படுத்துகிறோம், அது கொஞ்சம் மன்னிச்சு மறந்து காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளை விட்டு என்ன செய்யுது, அது மறையுது. அப்படி மறையலைன்னா நம்ம கதை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க. நம்மளை தேவன் அப்படி நடத்துகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவறான காரியம் பேசிட்டாலோ தவறான காரியம் செய்துட்டாலோ அது நம்மளை அடுத்து அவர் உயிரை வாங்கிடுறாருன்னே அர்த்தம். ஆமாம் பாஸ்டர், எங்கள் உயிரும் அப்படி தான் போகுதுன்னு யாராவது சொல்கிறவங்க இருப்பீங்களான்னு தெரியல. நீங்கள் அப்படி கவனிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு காரியத்தை தப்பாக செய்யும் பொழுது தேவாவியானவர் நம்மை உணர்த்துறது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நம்ம அடுத்த வேலையை செய்ய விட மாட்டார். அது திரும்பி மன்னிப்பு கேட்டு 10,000 தரம் நான் தான்ப்பா தப்புன்ட்டேன், அந்த உணர்வுள்ள இருதயம் தந்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் என்ன இருக்குதோ இல்லையோ, அந்த உணர்வுள்ள இருதயம். ஒரு தப்பு பண்ணிட்டு சாரின்னு கூட சில வார்த்தைகள் வராது மனுஷங்கள்ட்ட இருந்து. அவன் பண்ணிட்டு நான் நிரபராதியும்பா. எப்படித்தான் இந்த உள்ளம் இருக்குதுன்னு எனக்கும் புரியல.
இந்த மாதிரி இருதயம் எப்படி தான் சிலருக்கு இருக்குன்னு தெரியல. எப்பா நமக்கு அவ்வளவு படபடான்னு அடிக்கும். அதை திருப்பி மன்னிப்பு கேட்டு மறந்து மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் ஒரு 10,000 தரம் ஆண்டவர் உயிரை வாங்கி நீங்கள் இன்னும் சொல்லுங்கன்னு சொல்லி அது அப்படி வந்தால் ஒழிய அடுத்த நிமிஷம் நம்மளால் எதையும் செய்ய முடியல. நான் சொல்கிறது சரின்னு இங்கே இருக்கிற கொஞ்சம் பேராவது ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெரியாத வரைக்கும் தாவீது தான் பண்ண தப்பு தெரியாத வரைக்கும் ஓன்னா அதை நாத்தான் ஒரு கதையை சொல்லி அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு ராஜா இல்லை அவர் அரசன் அல்லவா எவன்டா அவன் வெட்டிடுவேங்கிற மாதிரி போகிறான். அந்த மனுஷன் நீந்தாண்டான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் தரையில் விழுந்து அப்பா என் தேவன், ஏன்னா இது மன்னிக்க முடியாத, இது கொலை குற்றமாய் மாறிடும். அதாவது எப்படின்னாக்கா இது மரண தண்டனை. இதுக்கு பலி கொடுத்தாலும் போகாது, பலி கிடையாது. அதுபோல் ஏலியன் பாவங்களும் அப்படிதான். பலினால ஒரு காலம் இது நிறைவேற்ற முடியாது, நிவர்த்தி பண்ண முடியாத பாவம்னு கர்த்தர் சொன்னார். அதனால சில எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயாச்சுன்னா அந்த நம்ம ஊரில் சொல்கிறோம்ல நூல் அந்து போகிற அளவுக்குன்ட்டு, அது வரைக்கும் போகவே கூடாது. உடனுக்குடன் மனம் திரும்பி ஆண்டவரே நான் செஞ்சது தப்பாக இருக்கு, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தரட்டும். ஆமேன். அது விரும்புகிறோமா? அதுதான் நம்ம விரும்பணும். பிரைஸ் தி லார்ட். காலையில் இந்த 2 பிள்ளைகளை குறித்து அந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் அந்த காரியத்தை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பையன் ஆஸ்தி எடுத்துட்டு என் பாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரான். திருப்பி வரும்போது எப்படி வர்றான்னா புஷ்டியாக ஒன்றும் வரல, நல்லா புஷ்டியாக போனால் வேறு மாதிரி சேர்ந்தான். எலும்பு கூட்டுக்கு கோட்டும் சூட்டும் போட்டால் எப்படி இருக்கும், டையும் கட்டினா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருப்பான்னு என்னுடைய கற்பனை. சாப்பாடு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பெரிய பலசாலியாக வந்திருப்பான், காத்தடிச்சா விழுகிற மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் இவன் வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, என் தகப்பனோடு நான் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு மகிழ்ந்தேன், எனக்கு மதிப்பு தெரியாமல். ஆனால் இப்போது நான் அந்த ஸ்தானத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், அந்த இடம் இனி எனக்கு பொருத்தமானது கிடையாதுன்ட்டு. யார் உனக்கு சொன்னா? நீ எப்படி நினைக்கிறியே? உனக்கு அது யார் சொன்னது? உனக்கு நீயே சொல்லிக்கிற. ஏன் நீயே சொல்லிக்கிறன்னா, அவன் தன்னைத்தானே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறான். தான் செய்த தப்புக்கு இதுதான்டா தண்டனைன்னு சொல்லி. விளங்கிருச்சோ? லேசா விளங்குதா? அது தன்னைத்தானே தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்படி செய்யறதுனால பெரும் பாதகத்துக்கு நான் விலகி இருப்பேன் அப்படிங்கிறான். தன்னைத்தானே சொல்லிக்கிறான். அந்த சீட்டு இனி எனக்குரியது அல்ல. தாழ்த்துகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க. ஆமேன் சொல்லுங்க. எதுக்கு சொன்னீங்க ஆமேன்? தாழ்த்துறதுல ஒரு சந்தோஷம். பெருமை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடும். நமக்கு மண்ட கணம் பார்த்தீங்களா, பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அவன் தான் சீட்டு என்னங்கிறது அவனுக்கு உரிமை இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நான், அவருடைய ஜீன் எனக்குள்ளே இருக்குது, அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ளே இருக்குது. இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்க முடியாது. இருந்தாலும் அந்த சீட்டு எனக்குரியது அல்ல. அப்போ எவ்வளவு கசப்பு, எவ்வளவு ஒரு வெறுப்பை அவனுக்குள்ளே வர வைத்து கொண்டான். ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷனுக்கு காணப்படுகிற நல்ல சுபாவங்கள், ஒரு கசப்பும் வெறுப்பும் நமக்கு அவசியம். இதைத்தான் பவுலடிகள் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர்ல 7வது அதிகாரம் 10வது வசனம், 9வது வசனத்தை கூட நம்ம வாசித்திடலாம். 9வது வசனம், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அப்போ நமக்கு வர வேண்டிய துக்கம் எது அட்மிட்டட், எது பர்மிசிபிள், எது அப்ரூவ்டு, எது அக்செப்டபிள்? மனம் திரும்புகிற துக்கம் தான் நமக்கு பிரதானமான துக்கமாக இருக்க வேணும். ஏற்றுக்கொள்ள முடியுதா? இதை விட்டுட்டு வேற எந்த மாம்சீகமான துக்கங்கள் வந்தாலும் கூட அவைகள் நமக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்முடைய எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனம். இப்போ பவுல எதை உன்னிப்பாக நோக்கி பார்க்குறாருன்னா, இந்த துக்கம் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்குறார்.
ஒரு பரிசுத்தவான் நம்மள்கிட்ட பார்க்க வேண்டிய காரியங்கள் என்ன? பல காரியங்களை பார்க்கிறார். விசுவாசத்தை உண்டோன்னு பார்க்கிறார். அப்போ இவன் இதை பார்க்குறான். நான் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டீர்கள், நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டமடையாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம். அப்போ தேவனும் அந்த துக்கத்தை தான் எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். அதில் தான் இந்த ஒரு ஆள் வந்து ஆலயத்தில் வந்து சொன்னான்னா, நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன், தசம பாகத்தை கொடுக்குறேன், அப்புறம் அப்படி செய்கிறேன், இப்படி அந்த உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த ஒரு விபச்சாரக்காரன். அவனை மாதிரி நான் இல்லை, அட பாவிடே எப்படிரா உன் இருதயம் இப்படியெல்லாம் பேச துணியுது அப்படி சொல்லிட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். ஆண்டவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், இவனுடைய புத்தி எப்படி போகுதுன்னு பாரு. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து பாவம், ஒரு ஆயக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் சொல்கிறான், தேவனே பாவியாகிய என் மேல் ஒரு கிருபையாய் இருங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, இவனுடைய நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவன் செய்ததான குற்றம் அவனை குத்திட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்துட்டேனேன்ட்டு அவனோட அந்த உள்ள ஆறமாட்டேங்குது. அவனுக்கு ஆறாம தூரத்தில், ஆலயத்துக்கு தூரத்தில் இருக்கிறான். கண்ணை கூட பரலோகத்துக்கு வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றவன் என் ஆலயத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுன்னு தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்ளுகிறான். சர்றன்னு ஆலயத்துக்குள்ள என்ன செய்யல, வரல. ஐ எம் நாட் ஃபிட் என்று சொல்லிட்டான். ஐ எம் நாட் ஃபிட் டு என்டர்ன்ட்டான். ஏன்னா நான் செய்த பாவம் எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு தெரியும். தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணிச்சல் அவனுக்கு இல்லை. நினைச்சா அப்படி ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். அது கூட ஒருத்தன் தயங்குறான். தன் மார்பிலே ஐயோன்னு கீழே குனிஞ்சிக்கிட்டு தூரமாக நின்றுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காந்துனானா, இந்த ஆண்டவருடைய கண்கள் அங்கே அவன் மேலே பட்டிருக்குதே. நாம் தேவனை துதிக்கலாமே. அவருடைய கண்கள் அவன் பட்டிருக்கு. இவன் சொல்றதையும் நான்சென்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவன் பாட்டுக்கு he speaks nonsense, மேட்டிமை, துணிகரம். ஆனால் அவனும் அப்படி இருக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை கேட்கப்படுது, இவன் அல்ல அவனே என்று ஒரு வார்த்தை கேட்குது. அந்த இவன் அல்ல அவனேன்ட்டு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சொல்ற அளவுக்கு நம்மளை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளணும். வேதவசனம் சொல்லுது, நம்மை நாமே நாம் நியாயம் தீர்ப்போமாகில், நிதானிப்போமாகில் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது பிரியமானவர்களே. அப்போ அந்த பையன் பாவம் பாருங்க, ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி, ஒரு எலும்பு கூடு மாதிரி வந்து சேர்றான். அவங்க அப்பா ஒன்றுமே பேசலையே. எனக்கு இப்படி இதை குறித்து தியானம் பண்ணாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. என் உள்ளம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒன்றுமே பேசலை அவங்க அப்பா. மாறாக மூஞ்சி தூக்கலை. நம்மன்னா கொஞ்சம் மூஞ்சி சுழிப்போம். அவர் முகத்தை ஒரு நாள் சுழிச்சதில் அவருக்கு ஒரு பயங்கர பரவசமும் சந்தோஷம் வந்து, அது என்ன ஏங்கிறது எப்படி சந்தோஷம்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினார். மேலதாளங்களை கொண்டு வந்தார், அதை சொன்னார், இது செய்தார், எல்லாம் சொல்லிட்டு பாவம் அவனை அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தன் உயிர் போயிட்டு பிறகு வந்தது போல் அவருக்கு இருந்தது. தகப்பனாருக்கு என்ன, உயிர் போய் பிரிஞ்சு திருப்பி மறுபடியும் வந்தது போல தன் மகனை பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தம். அதில் மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெரிய பையன் உள்ளே வர்றான். அண்ணங்காரன் உள்ளவர். என்னது மேலதாள சத்தமெல்லாம் கேட்குதே அப்படின்னு வர்றான். அப்போ வேலைக்காரங்கள் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம், உங்கள் தம்பி மறுபடியும் வந்துட்டாருன்னு. அந்த தம்பி வந்துட்டாருன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தில், ஒரே ஒரு செய்தி அந்த அண்ணங்காரனை அவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கணும். சந்தோஷம் இருந்திருக்கணும். அப்பா உடனே அப்பாட்ட வந்திருக்கணும். டாடி தம்பி வந்துட்டானாமே, ஐயோ அப்பா, என்னென்ன செய்யணுமோ தம்பிக்கு இன்னும் அவனும் சேர்ந்து என்ன செய்திருக்கணும். என்னப்பா இப்படி பரிதாபமாக வந்திருக்கிறான்,
அப்பா இன்னும் ஏதாவது செய்யுங்கப்பா, இன்னும் ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி பல காரியங்களை செய்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கலாம். தான் சொத்தா? இந்த அண்ணங்காரனுடைய சொத்தா? கிடையாது. உன் சொத்தை திருடிட்டு போனா நீ சொல்லு. தகப்பனுடைய சொத்து. உனக்கு எதுக்கு வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன். நம்பர் 1. 2வது, தகப்பனுடைய சொத்து தகப்பனார் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், என்னடா பண்ண, வேசிகள்கிட்ட போனியாடா? வேசிகள்கிட்ட இவன் போனான்னு அவருக்கு தெரியாதா? ஒரு அப்பாவுக்கு இல்லாத ஞானமா புத்தியா இப்போ பையனுக்கு வந்துருச்சு. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எங்கே போவான், என்ன பண்ணுவான், பணத்தை வச்சு என்ன செய்வான், ஏது எப்படி திருப்பி வருவான், என்ன ஆகும், எல்லாம் தெரியும். அப்படி தான் சொத்து கிடையாது, அப்பா சொத்து. அப்பா இழந்தார், அவன் எங்கே போனான்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அப்பாவுடைய குணம் அவனை கட்டி பிடிச்சி அவனை வரவழைச்சு அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு அவ்வளவு அன்பு காட்டுகிற நேரத்தில் தன் தகப்பனிடத்திற்கே இப்படிப்பட்ட ஒரு தகப்பனிடத்திற்கு போய் அவனை வேசின்னு சொல்றானே, கடுமையான சொல்றானே. கேட்டீங்களோ? வேற யார்கிட்டையாவது போய் அவங்க அப்பா ஒரு 10 தரம் திட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்க அப்பாட்ட அவன் வேசிட்ட போனான்னு சொல்லுங்க, பரவாயில்ல, அவர் ஏற்கனவே திட்டுற டைப்பு. அவரோ அன்பு கொட்டுகிற டைப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன்கிட்ட போய் தன்னுடைய சொந்த தம்பியை பார்த்து வேசி பையனை திட்டினா அவங்க அப்பா அதை ஏற்றுக்கொள்வாரா? கொஞ்சம் யோசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி கடைசியில் அவர் அந்த மகனுக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லுகிறார். அந்த பெரிய மகனுக்கும் கூட, ஏன்பா மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதானே அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மையில் சொல்லுகிற ஒரு இரக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஹல்லேலூயா. அது அவனுக்கு பொறுக்க முடியல. அப்ப அப்பாவுடைய இரக்கம் என்னன்னு உனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் நீங்கள் அடிக்கலை, எனக்கு ஒன்றும் சாப்பாடு போடலை, எனக்கு என்னப்பா அப்படி பேசுகிற, நீ என்கிட்ட எவ்வளவு சாப்பிட்ருக்குற, உனக்கு ஒரு இடம் இருக்குது, என் தகப்பனிடத்தில் எனக்கு ஒரு இடம், எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு ஒரு இடம், அந்த இடத்தை இழக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இழந்து போனவன் திரும்ப வந்தாங்கிறதுக்காக சந்தோஷப்படு, இழக்காதவன் இழக்காமையே இரு. என்ன சொல்ல வர்றீங்க? இழந்து போனவர்கள் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடணும். ஸ்தோத்திரம். இழக்கலைன்னு நினைக்கிறோமா, அதை விட்டு ஓடவே கூடாது, பிடிச்சி வச்சுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த அந்த மகனை குறித்து இப்படி ஒரு காரியம் நடந்தது. அப்போ அந்த உணர்வுள்ள அந்த இருதயம் இல்லாமல் போச்சேன். அவன் உணர்ந்து தானே வர்றான். அப்போ அந்த இடம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறான் இவன் சின்ன பையன். I don't deserve hereafterங்கிறான். Once upon a time I was enjoying, but now I don't deserve that seat. அந்த சீட்டில் அந்த இடம் எனக்கு இல்லை, தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்கிறான். அதனால தான் நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லிட்டு 10வது வசனத்தில் வாசிக்கும்போது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இப்போ நான் இந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, சொல்கிறேன் கேளுங்க. The least of all, the least of all will become greater than the greatest in heaven. இதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள், மிகவும் தூசியாய் எண்ணப்படுகிறவர்கள், ஒரு ஆளே இல்லைன்ட்டு பாவிகள் என்று எண்ணப்படுகிறவர்கள், பரலோகத்திலே பெரியவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்களை பார்க்கலும் பெரியவர்களாக இருப்பார்கள். வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. என் தேவன் அதை அப்படி செய்கிறார். அந்த மாதிரி ஒரு சீட் அங்கே போய் கொடுக்குறாருன்னா அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. ஆகவே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நமக்கு இருக்கணும். இந்த சீட்டுக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு அவன் சொல்லிட்டு வந்தாலும் அவங்க அப்பா ஆமாம் நீ சொன்னபடியே ஆகட்டும்னு சொன்னாரோ? கேட்குறேன். கடடா எங்கிட்டாவது வைக்க போகிற பக்கத்தில் எங்கிட்டாவது மாடு வீடு கட்டியிருக்கும், போ அங்கே போய் சாப்பிட்டு தொலை, போ வாழ்ந்துட்டு போ அப்படின்னா சொன்னார். ஐயோ, நீ சொல்லிக்கலாம் அந்த சீட்டுக்கு நீ இடம் கிடையாதுன்ட்டு. ஆனால் யார் உனக்கு சொன்னது?
நான் சொல்லலையே. அல்லேலூயா. நான் சொல்லலையே. எந்த பாவிக்கும் புகலிடம் தருகிற தேவனாகிய கர்த்தர், பாவிக்கு புகலிடம் தருகிற என் ஆண்டவராகிய, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் முடிவில்லை. அல்லேலூயா. பாவிக்கு நேசரே இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே, மாசற்ற தேவனா மைந்த பிரபரே, மாசற்ற தேவனா மைந்த பிரதாபரே, இயேசு கிறிஸ்து நாத, இயேசு கிறிஸ்து நாத, ஆசை மனுவேலரே, பாவிக்கு நேசரே இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே, நெறிந்த நாணல் முறியார் போரிந்த தீரி அபியா, நிர்பந்தரை தள்ளாரே, நிர்பந்தரை தள்ளாரே, இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே, கேட்ட மனுவேலரே, பாவிக்கு நேசரே இயேசு மனுவேலரே, பாவிக்கு நேசரே. அவர் தள்ள பாருங்க, இங்கேயும் அப்படிதான் போட்டிருக்கு. நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரிகிற, அதாவது பொறிந்து மங்கி எரிகிற திரியை அவியார், நிர்பந்தரை அவர் தள்ளார். பவுலடிகள் சொன்ன வார்த்தை, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன் என்று சொன்னான். அல்லேலூயா. நிர்பந்தரை தள்ளாத தெய்வம் இயேசு மனுவேலன். ரொம்ப கஷ்டங்க, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஆழமானது. ஓரளவுக்கு தான் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியுமே ஒழிய, நம்முடைய இருதயம், நம்ம எவ்வளவு பலவீனர்கள்னா, அவ்வளவு பாவம் செய்தது நிமித்தம் பலவீனர்களானோ அவருடைய அன்பை முழுமையாய் புரிஞ்சிக்க முடியாது. அவரை முகமுகமாய் தரிசித்த அன்னைக்கு செத்தவனை போல் அவர் காலில் தான் விழுவோம், அவ்வளோதான். அப்போ தான் அவருடைய அன்பு என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அவர் கிருபையில் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த தம்பி வந்தது அப்படி. அதனால தான் இந்த பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். மனஸ்தாபப்படாத படிக்கு, பட விடாத படிக்கு நம்மை காப்பாற்றுகிறது முதலாவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வரும்போது தான். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல, நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் வரலைன்னா நம்ம வாழ்நாளெல்லாம் குற்றவாளிகளாய் நம்முடைய நாவும் இருதயமும் சொல்லிக்கொண்டே இருக்கோம். அடக்க முடியாது. நான் ஸ்டாப் புலம்பிகிட்டே இருப்போம். அந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்து ஆண்டவரிடத்துல திருப்பி சொல்லும்போது தேவன் மன்னிக்கிறார். பார்த்தீங்களா?
அந்த மன்னித்தது, அந்த ஒரு மன்னிப்பின் செயல் நாம் புலம்பாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிறது. இல்லாவிட்டால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. நமக்கு மன்னிப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவர் மன்னிக்க இஷ்டம் இல்லாவிட்டால், அவர் மன்னிக்க விரும்பாவிட்டால் மனுஷனுக்கு மன்னிப்பு ஏது? ஹல்லேலூயா. வாதிக்கப்படுவோம் பிரியமானவர்களே. என்ற அந்த துக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உள்ளங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையணும்னு சொல்லி நம்ம எப்போதும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த துக்கம் எனக்கு வேண்டுமே. அப்போ பாருங்க, தேவனுக்கு ஏற்ற பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லை. நிம்மதியா வந்து அவரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நிம்மதியா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். பழைய காலத்து பாவங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம தலையில கட்டி ஆண்டவர் நம்மளை புலம்ப வச்சுக்கிட்டே இருந்தார்னா நமக்கு எங்கெங்க நிம்மதி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், நாம் பாவிகள் என்று அறிந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் சொன்னபடினால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் அக்கவுண்ட்ல பாவங்கள் நிலுவையில் இருக்கும். ஐயோ, அக்கவுண்ட்ல இன்னும் நிலுவையில் இருக்கும். Unsettled issues between God and man. Man has not settled the issues with God, with the merciful God. மனம் திரும்பாமல் இருக்கிற ஒவ்வொரு பாவமும் நியாயத்தீர்ப்பு நாளில் எந்திரிச்சு நிற்கும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த பெருமைக்குள் வந்துவிட, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒரு நாளும் சொல்லவே கூடாது. நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் நமக்கு தப்புன்னு உணர்த்தும் பொழுது அது சின்னதோ பெருசோ அன்னன்னைக்கு அதை நம்ம கிளென்ஸ் பண்ணிடு. காட் இஸ் ரெடி டு ஃபர்கிவ் அஸ். அல்லேலூயா. தேவன் மனம் திரும்புகிற பாவிக்கு அவர் உதவி செய்கிறார், உடனே மன்னிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் பாவம் பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் லைசன்ஸ் கொடுக்கறதே இல்லை. ஒரு போதகர், ஒரு விதமான டீச்சிங் சொல்லக்கூடிய ஒரு போதகர் எனக்கு நான் அவருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டேன். அவரை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ அவர் பூமியில் இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் நாம் செய்த பாவங்களுக்காகவும், செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காகவும், செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்து தீர்த்தார்னார். நீங்கள் நல்லா கேட்டிங்களான்னு தெரியல எனக்கு. என்ன அதுக்கும் அல்லேலூயா போட்டிங்கன்னா ஆபத்து. என்னது? இயேசு கிறிஸ்து ராஜா செய்த பாவங்களுக்காக, செய்து கொண்டிருக்கிற பாவம், இந்த ஆளுக்கு இலக்கணம் நல்லா தெரியும் போல இருக்குது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். செய்ய போகிற பாவங்களுக்கு, ஏய் அப்பா பாவி இப்படியாடா பேசுவ நீ. அதனால நீங்கள் தைரியமாக பாவம் செய்யலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னால். விடுவாரான்னு நான் கேட்குறேன். ஆண்டவர் டிசப்ஷன் எப்படி வருது பார்த்தீங்களா? எவ்வளோ பொல்லாத ஒரு காரியம். இனி பாவம் செய்யாதேன்னு அந்த ஸ்திரீட்ட சொன்னது வாசிக்கலையோ? எங்க போச்சு அந்த சத்தியம்? அதனால இப்படிப்பட்ட விகற்பங்கள் வர்றது உண்மை. ஆனால் நமக்கு இந்த லைசன்ஸ்ல நம்ம பாவம் செய்ய போறதில்ல. நம்ம மாம்ச பலவீனத்தில் ஏதோ சில காரியங்கள் வரும் பொழுது, அது தேவாவியானவர் உணர்த்தும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடனே அதை செட்டில் பண்ணி ஆகணும். செட்டில் தி அக்கௌண்ட் இம்மிடியட்லி. தெரியாமல் யாரையோ ஒன்று திட்டிருப்பீங்க, அளவு மீறியிருப்போம். நானும் தான், நீங்களும் அப்படி தான். அளவுக்கு மீறி சில காரியங்கள் செய்யும் பொழுது ஆவியானவர் உணர்த்துவார், நீ செய்தது தப்பு. அந்த உணர்த்தப்படக்கூடிய இருதயம் நமக்கு இருக்குமானால், தெய்வமே, அதை போல ஒரு பிளெஸ்ஸிங் வேற ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நம்ம பேர் ஆண்டவருக்கு முதல்ல ஞாபகம் வந்து உச்சரிக்கிறார்னா எப்படி இருக்கும்? ஏ அப்பா என்ன கிருபை. அப்ப நம்ம அவ்வளவுக்கு ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா? அவ்வளவு ஃப்ரெண்டா? ஒரு ஆள் பேர் அப்படி ஆண்டவர் உச்சரித்தார். வாய திறந்த உடனே பிசாசிட்ட போய் என் ஃப்ரெண்டை பார்த்தியா, யோவை பார்த்தியாங்கிறார். அந்த காலத்துல எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அதன் மத்தியில் ஒருத்தன் பேர் அடுத்த வார்த்தை யோபு. அப்ப இந்த யோபை குறித்து பேசணும்னா என்னதான் விசேஷம் யோபுட்ட? ஆண்டவர் யோபை அட்ராக்ட் பண்ணாரா இல்ல யோபை ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணிட்டானான்னு தெரியல. இப்போ எதை சொல்ல?
இப்ப நமக்கெல்லாம் இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆண்டவர் தான் நம்மளை அட்ராக்ட் பண்றாரு, அவர் அன்பா இருக்கிறார், அவர் கிருபையா இருக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார், அண்டிக்கொள்ட்டு ஒவ்வொருத்தனையும் அவங்க மேல புஷ் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க அப்படி கிடையாது. அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க கர்த்தரை. அப்பா, யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தேவனை அவர்கள் அட்ராக்ட் பண்ணி இழுத்திருப்பார்கள். அந்த எக்ஸம்பிளரி லைஃப் அந்த காலத்துல, போதனை இல்லாத காலத்துல, வேதம் இல்லாத காலத்துல, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல, கண்டிப்பு இல்லாத காலத்துல, மனசாட்சி பிரமாணம் இருந்த காலத்துல, they attracted heaven. They are the stalwarts. Hallelujah. எந்த அளவுக்கு தேவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு இருந்ததுன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற லிங்க் அப்படி லிங்க். கேட்குறீங்களோ, பார்க்குறீங்களோ? லிங்க், வாட்டுக்கு லிங்க்ல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் அட்ராக்ட் பண்ணிட்டாரா, இவர் அட்ராக்ட் பண்ணிட்டாருன்னா தெரியல, எதுவுமே தெரியல. வாயை திறந்தா ஐயோ பத்தியா அப்படின்னார். அவர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமனுமாக்கும் சன்மார்கனாக்கும் தேவனுக்கு பயந்தவனாக்கும் பொல்லாப்புக்கு விலகிறவனா. பூமியில இவனை போல ஒருத்தனா இவன் பேரை சொல்லாம வேற எவன் பேரை சொல்லுவாரு? நீங்க என்கிட்ட அப்படி கேட்டிருக்கணும். இப்போ ஆமா பாஸ்டர், இவன் பேரை சொல்லாம வேற எவன் பேரை சொல்லியிருப்பார். இன்னைக்கு நம்ம பேரை கர்த்தர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடி அம்மா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு லிங்க். அவன் என்ன சொல்லுகிறான்னா, அவ்வளவு மனைவி பிள்ளைகளோட வாழ்றவன் சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படிங்கிற உத்தமத்தை சொல்றான்னா, பக்கத்திலேயே நம்ம போக முடியாது போல இருக்குதே ஆண்டவரே. நம்ம இருதயத்தை நம்ம தொட்டு பார்த்து நம்ம உண்மையாவே சொன்னான்னா அந்த உத்தமம் என்கிட்ட இல்லைன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நிச்சயமா அப்படித்தான் நம்ம உள்ள நம்மளை குத்தும். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜீவியத்தை கண்டிப்பா சீரியஸாக வைத்திருந்தார்கள். ரொம்ப சீரியஸ். வாக்கிங் வித் காட் இஸ் நாட் a joke. Living with God as a friend is not a joke. But we have sold our hearts to many people on many occasions. And that is the reason most of the time some believers are living in guilt. குற்ற மனப்பான்மையிலேயே வாழ்றதுலேயே வாழ்நாள் எல்லாம் போகுதே. இந்த அளவுக்கு ஒரு உத்தமத்துல வந்து வாய திறந்தா முதல்ல யோபு பேரை வர்ற அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருந்தான்னா, அடுத்து ஆண்டவர் செய்த ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிசாசுகளுடைய தந்திரங்கள் என்ன என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். சாத்தான் அங்க வந்து நிற்கும் போது அவன்கிட்ட போய் பேசணுமா ஆண்டவர்? நீ யாரு, நீ எங்கேருந்து வந்த, என்ன அப்படி பேசணுமா? இவன் சொல்லிதான் அவருக்கு தெரியணுமா? சர்வ வல்லவருக்கு தெரியாதோ? கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்காக தேவபுத்திரர்கள் கூடி இருக்கிறதான நேரத்தில் இவனுக்கு என்ன அங்க வேலை? வர சொல்லி அவர் அனுமதி கொடுத்துருக்காம அவன் போக முடியாது. அவர் அனுமதி கொடுக்க கேட்டார். இங்க வா, நான் உன்ட்ட பர்மிஷன் தந்திருக்கிறேன், நீ வா, நீ எங்கேருந்து வர்ற நீ சொல்லுன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவன் ஓப்பனா சொல்றான், நான் பூமியெல்லாம் சுத்திட்டு வர்றேன்னுங்கிறான். அப்ப இந்த வார்த்தையை தேவன் அப்படி கேட்டு எழுதாவிட்டால் நமக்கு எப்படி தெரியும்? உடனே நம்ம ஆள்களில் சில அறிவாளிகள், பயங்கர ஆவிக்குரியவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, சாத்தான்ட்ட ஆண்டவர் குறி கேட்கிறார். குறி கேட்கிறார் பத்தியா, சொல்ல முடியுமா ஐயா? அதல்ல, தப்பா எடுத்துட்டோம். நமக்காக எழுதி வச்சிருக்கிறார், இவன் என்ன வேலை பண்ணுவான். சரி, அப்படியே விட்டாலும் கூட எங்கன்னு அப்போ யோபை குறித்து சொல்லும் போது, உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருந்திருப்பாங்க. பீடி குடிக்கிறவன் இருந்திருப்பான், கள்ளு குடிக்கிறவன் இருந்திருப்பான், சாராயம் குடிக்கிறவன் இருந்திருப்பான், விபசாரம் செய்யறவன் இருந்திருப்பான். அவனை குறித்து ஏதாவது பேசினாரா? ஏதாவது?
அவனுடைய ஆட்களுக்கு குறித்து பேசுகிறதற்கு தேவன் முற்பட மாட்டவே மாட்டார். ஆனால் அவர் பேசுறார்னா தன்னுடைய மக்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அதுல அவருக்கு சந்தோஷம். இவன் அல்ல, அவனே. அதுலயும் என் தாசனாகிய யோபை பார்த்தியோ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல பாடங்கள் இதுல நம்ம கற்றுக்கொள்ளலாம். பல பாடங்கள். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள். இப்படிப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு நிகராக நம்ம ஒருவரும் வர முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனாலும் நம்மேல் ஒரு கருணை வைத்த தெய்வம், ஒரு கிருபை வைத்த தெய்வம் நம்மளையும் அவர் சமூகத்தில் இருக்கும்படிக்கு அழைத்தாரே. நன்றி சொல்லலாமே. அப்ப என்ன சொல்லலாம்? ஐயா, நான் யோபு மாதிரி ஒரு பெரிய ஆளே கிடையாதுயா. வாயை திறந்தா ஆளா சொல்றதுக்கு என் பேர் ஒன்றும் வராதியா. எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அந்த 2வது பையன் எப்படி அப்பாட்ட போனானோ அது போல. ஆனாலும் நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் துரோகிகளாய் இருக்கையில், இப்படி இருக்கையில் நம்மையும் அழைத்தாரே அந்த இரக்கம். அப்போ இந்த பவுல் சொல்லுகிறான், லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. ஒரு பரிசுத்தவான் ஒரு சபையை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த மக்கள் அழகாய் தேவனுக்கு ஏற்ற துக்கம் வச்சு கிளீனா இருக்கிறாங்கன்ட்டு. உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். You proved that you are pure people. You have approved yourself to be clear in this matter. கட்டாயம் நமக்கு வேணும். என்னை சுத்தவான் என்று விளங்க பண்ணுகிறது எனக்கு தேவையானது. இட்ஸ் மை டியூட்டி. அல்லேலூயா. அப்படியானால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகள் எனக்கு வேண்டாம். ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு நியாயம் சொல், குற்றம் தீர நியாயம், ஒரு ஜாக்கிரதை, ஆவல், பக்தி வைராக்கியம், கண்டிப்பு நமக்குள்ளே நமக்கு இதெல்லாம் ஜெனரேட் ஆகணும். மற்றவன் நம்மளை சொல்லி அல்ல, இட்ஸ் விதின் மை செல்ஃப். ஆமேன். ஆக இந்த ஒரு பெர்பெக்சுவல் ரிமோர்ஸ் இது இல்லாதபடிக்கு ஆப்போசிட்டாக எங்கே இருக்குன்னா நரகத்தில் இருக்கும். சதா காலங்களிலும் தாங்கள் செய்ததான குற்றம் அங்கே போய் நீ மனம் திரும்ப கூடாதுங்கிற. அங்கே மனம் திரும்பி அல்ல அந்த ரிமோர்ஸ்னால ஒரு பயனும் இல்லை. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். அந்த ஆண்டவர் அங்கே இல்லையே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தெய்வமே, இன்று நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஏதோ தெரியாமல் ஏதோ காரியத்தை செஞ்சு போட்டேன், ஏதோ பண்ணிட்டேன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு குற்றத்தை பண்ணிட்டு ஏதோ பண்ண பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கும் அந்த துக்கத்தில் ஒரு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுறார். அதுக்கு மேலே விடலையே, போதும்ட்டார்ல. உண்மையாய் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது அவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மை என்னன்னா, அதில் உட்கார்ந்து சாகுடான்னு சொல்லாதபடிக்கு அதுலேருந்து தூக்கி எடுத்து நம்மளுக்கு மறுபடியும் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சு கொடுக்கிறார். ஒருத்தர் சொன்னார், நீ ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால செய்த பாவங்களை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு தாண்டா அநியாயங்கள் நிறைய செஞ்சிருக்கேன்னு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, சும்மா யதார்த்தமாக பேசணும். இப்படி சொன்னதுனால நம்மளை யாருன்னு பாவிகள் நம்மளை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உண்மை என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அது பாவம்னு என்னென்ன தெரியாமல் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போனோம். அது பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு துணிகரமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிறையா இருக்குதுன்னு என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் அப்புறம் எப்படியோ எனக்கு தெரியாது, உங்களை நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவரே,
ஆனால் எத்தனை காரியத்தை நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருந்து அதில் குற்றுயிராய் கடந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் தி லார்ட் போய் மன்னிப்பே கேட்க முடியாத அளவுக்கு குற்ற மனப்பான்மையில் இருக்கும்போது வலுக்கட்டாயமா மன்னிப்பு கேட்க வச்சு, ஆண்டவரே வேற வழி இல்லை, என்னால் இனி வாழ முடியாது, தப்பு, தயவு செய்து மன்னிச்சு ஆகணும் அப்படின்னு திருப்பி இந்த மறுவாழ்வு கொடுக்கும்போது நமக்கு இருந்த ஆனந்தம் எப்படி இருக்குது? பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒரு கிருபை தந்தாரா? இதை அனுபவித்தவங்க தான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல முடியும். ஐயோ, அதனால தான் நம்ம வழுவி போகாதபடிக்கு, வலுவாதபடிக்கு நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனம் திரும்புகிற பாவிக்கு எத்தனை பலவீனங்கள் நிமித்தம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்கள் முன்னால் தைரியமாக நான் சொல்லுகிறேன், தைரியமாக சொல்லுகிறேன். என்னை மாதிரி தானே எல்லாருமே, உங்களை மாதிரி தானே நானும். அல்லேலூயா. இதில் எதுக்கு நமக்கு ஈகோ? இதில் ஈகோ தேவையே கிடையாது. எல்லாரும் மனுஷர்கள், பலவீனர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில பாவங்களினாலே பாதிக்கப்பட்ட பிறகு நான் ஆண்டவர்கிட்ட செல்றதுக்கே கஷ்டமாக இருந்த நாட்கள், நான் எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேவன் மன்னிச்சிட்டு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண வச்சாரு பாருங்க. எனக்கு அன்னைக்கு இருந்த ஆனந்தம். என் கதை தான் எல்லாருக்கும். நீங்கள் சொல்லாதது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தட்ஸ் த ஒன்லி திங். அதை மெயின்டைன் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டம்முன்னு மறுபடியும் நீங்கள் என்ன பேசுவீங்களோ நான் பேசுகிறேன், அவ்வளோதாங்க. மறுபடியும் கீழே விழும்போது தெய்வமே பா, அப்போ சொல்கிறோம், ஆண்டவரே இந்த ஒரு விசை அப்படிங்கிறோம். சரி, ரைட்டு, அடுத்த முறை இந்த ஒரு விசைன்னு எத்தனை விசை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவனுக்கு இப்படித்தான் சொல்லுவான்னு. ஆனாலும் இறங்குகிற தேவனே, இந்த தேவன் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஆனாலும் நமக்கு இறங்கி இருக்கிறார். இன்று அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை தவிர நம்ம சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது. விட்டாச்சுன்னா நம்ம வழிவி போகிற ஆட்கள் தான். விட்டாச்சுன்னா நம்மெல்லாம் வெளியில் போகிற ஆட்கள். அவருடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம் என்று பேதுரு சொல்லுகிறான். இன்றைக்கு நம்மை பரிசுத்தவான்களாய் காப்பாற்றுகிறது அவருடைய பலன். நம்முடைய விழுந்து போன சுபாவத்தில் நாம் என்றைக்கும் அதை நினச்சே பார்க்க முடியாது. இந்த ரிமோர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஸ்டாப் பண்ணுகிற இறைவன் இன்னைக்கு உண்டு, தேவன் உண்டு. அங்கே யார் இருக்கிறார்? அடுத்த உலகத்தில், அங்க உலகத்தில் யார் இருக்கிறா? இவன் ஜெபித்தா யார் கேட்கறதுக்கு இருக்கிறா? சரி, ஒரு நாளா 2 நாளா? ஐயோ, அது தாங்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஜபத்தை கேட்கல ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பண்ணிட்டோம்னா விழுந்து உபவாசம் போட்டு விழுந்து கிடக்கிறோம்ல, ஏன் ஆண்டவரே என் ஜபத்தை நீங்கள் கேட்கல, தயவுசெய்து சொல்லுங்கன்னு போட்டு அப்படி இப்படி பண்ணி அவரை ஒரு வழியாக்கி ஜபத்தை கேட்க வச்சிடுறோம். அவரும் இறங்கிடுறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தெய்வம் இறங்கிடுறார். நமக்கு மறுவாழ்வு தருகிறார். அங்கே எவனுங்க யார் இருக்கிறா? பரிசுத்தவான்கள் இருப்பார்களோ? மன்னிக்கிற தேவன் இருப்பாரோ? முற்றுப்புள்ளி, இந்த குமுறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர் இருப்பாரோ? அதனால அவர் இல்லாத இடத்திற்கு போகிறது எவ்வளவு அபாயமான காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Man, God has given several chances to man to be with God, but he is not interested. The reward is God gives him freedom to go to a place where God is absent. Very strong, very very strong statements. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று சபைகள் இருக்குது, இன்றைக்கி ஜப கூட்டங்கள் இருக்குது, இன்றைக்கி ஆலயங்கள் இருக்குது, தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், எந்த மீட்டிங் எப்போ வேணாலும் வரலாம். அதனால தான் இதுக்கு தடை பண்ணுகிறான். ஜப கூட்டங்களை ஸ்டாப் பண்ணு, ஆலயங்களை மூடு, இடித்து தூளாக்கு, சாங்ஷன்ஸ் கொடுக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஏன்? அவர் இருக்கக்கூடிய இடம் ஜனங்கள் வரக்கூடாதுன்னு அவன் எவ்வளவு செய்யணுமோ செய்கிறான். அதனால தான் இவ்வளவு போராட்டம். தேவன் இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பு உண்டு.
இன்றைக்கு அவருடைய மெர்சி உண்டு. இன்று அவர் நம்முடைய குற்றமனப்பான்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர் இங்கே இருக்கிறார். இங்கே இருக்கிற இடத்த காலி பண்ணிடணுன்ட்டு அவனுடைய ஐடியா. ஜனங்கள் வரக்கூடாது, தடுப்பான். அங்கே போய் யார் இருக்கிறா? சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் God is giving to come to this place. But when they reject, அவர்கள் இல்லாத ஒரு இடத்துல, அவர் இல்லாத இடத்துல. மூணாவதாக அல்லேலூயா நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. தி கண்டிஷன்ஸ் ஆர் அன்சேஞ்சிங். ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் வாசித்தர முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிஷன்ஸ் ஆர் அன்சேஞ்சிங். ஐயோ, இதை விளக்குனா நம்மளால் இன்னைக்கு போய் சாப்பிட முடியுமா மத்தியானங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிஷன்ஸு சேஞ்ச் ஆனால் தான் நம்மளால் வாழ முடியும் இந்த உலகத்தில். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த சுகவீனமாக சில நேரங்களில் ரொம்ப சீரியஸ் ஆகி இதில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடந்தால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஸ்தோத்திரம், அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு பிடிக்காது. கேட்குறீங்களா? கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு பிடிக்காது. அவங்களுக்கு எரிச்சல் வரும். எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும், எவ்வளோ நாள் கத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ டாக்டர் வருவார், டாக்டர் எப்போ வீட்டுக்கு போகலாம்? நம்ம பார்த்துருக்கீங்களா? நீங்களே போய் படுத்தா நீங்களே அதை காரியம் தான் கேட்பீங்க, எப்போ வீட்டுக்கு போகலாம். எனக்கு இந்த கண்டிஷன் பிடிக்கலை. இன்னும் அக்ரெசிவ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவன் மூக்கில் கீக்கில் வச்சுருந்ததெல்லாம் பிடிங்கி போட்டு அரைஞ்சே விடுவானுங்க. சில அடிக்கிறவங்களும் இருக்காங்க, வெரி அக்ரெசிவ் கேண்டிடேட்ஸ். நர்சஸ் அடிக்கிறவங்க இருக்காங்க, மூக்கில் பிடிச்சி போட்டு இருக்காங்க, எந்திரிச்சு தாம்பாட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க, கட்டி போட்டுருவாங்க. செடேட் பண்ணால் கூட தூங்காத ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் வீட்டில் போய் தான் கட்டிலில் படுத்தா தான் அவனுக்கு தூக்கம் வரும். இது என்னது இதெல்லாம்? இப்படி கண்டிஷன்ஸ் மாறாட்டி நம்மளால் வாழ முடியாது. புரியுதுங்களா? கண்டிஷன்ஸ் மாறல. இங்கே நரகத்தில் ஏதாவது கண்டிஷன் மாறுற மாதிரி இருக்குதா? நிலைமை. கண்டிஷன்னா என்னன்னு கேட்டால் நிலைமை. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடா, பொறுமையாக இருடா, அப்புறம் வரலாடா மாமா வீட்டுக்கு. ஐய, அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இது கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுவீங்களா நீங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டம். மாறலை. அழுகையும் பற்கடிப்பும் இருளும் இப்படிப்பட்ட ஒரு ஃபயர் நிறைஞ்ச இடத்துல கண்டிஷன் மாறலைன்னா என்னாகிறது சொல். மூணாவது காரியம், கண்டிஷன் மாறல. அதுக்காக அவன் அதில் விழுந்த ஆத்துமா என்ன செய்வான்னா, அவன் தலையில் அடிச்சுங்க, ஏண்டா இதை செஞ்சேன், ஏண்டா ரிக்ரெட். சரி, ஏதோ ரிக்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறா அப்படின்னா விடுறதுக்கு இடம் இல்லை. அங்கே ஸ்லிப்பானவங்களுடைய நிலைமையை பாருங்க. இயேசு வேண்டான்னு சொல்றவங்களுடைய நிலைமையை பாருங்க. இது மதம் மாற்றம், பித்தலாட்டம், பணம் வாங்குறான், பொண்ணு கொடுக்குறான், இப்படி பேசியே கர்த்தருடைய இரக்கத்துக்கு தூரமா இருக்கிறவன் ஸ்லிப் ஆயிட்டான்னா நடக்கிற கதை வேற. விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களேன்னு சொல்லி வரும் கோபத்துக்கு, தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யாருன்னு கேட்கிற கஷ்டப்பட்டு திட்டி தான் அவர்கிட்ட பேசுறாங்க ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். சில காரியங்களை தேவன் கோடட் லாங்குவேஜா எழுதி வச்சிருக்கிறார். அவன் என்ன செய்வாங்கிறது கர்த்தருக்கு தெரியாதா? ஆனா அதை எழுதி கொடுத்திருக்கிறார், மனுஷர்களுக்கும் அது தெரியல. ஸோ பெரிஃபரல் போல தெரியுது, சர்ஃபேஸ் லெவலில் போல தெரியுது. உதாரணம் காலையில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கோபம் படும்போது என்ன நடக்குது? மிஞ்சின கோபம் நடக்குது. அதுக்கு ஒரு ஆளை குறித்து நான் காலையில் ஒரு சாட்சி சொன்னேன். இந்த விட்ச் கிராஃப்டில் பயங்கரமாக இருந்து, அதாவது இந்த மாந்திரிகங்கள் அதில் பயங்கரமாக இருந்து, சின்ன வயசுலேயே பொல்லாத ஆவிகளுடைய வல்லமையை சம்பாதித்து எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மந்திரவாதியாய் மாறின ஒரு உகாண்டா தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள். அவருடைய சாட்சியை நான் கேட்க, எத்தனையோ காரியங்கள் வரும், எத்தனையோ சாட்சிகள் கேட்பேன். ஆனாலும் அந்த சாட்சி, நிறைய சாட்சிகள் நான் கேட்கறது இல்லை.
ஏன்னா சிலது உண்மையாக இருக்காது, எக்ஸாஜரேஷனாக இருக்கும், ஃபேப்ரிகேஷனாக இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை சொல்லும்போது அது நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அந்த சாட்சிகளை மாத்திரம் கேட்டுருவேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. சிலர் இந்த சின்ன வயசுலேயே இந்த பிசாசுகளுடைய உலகத்தில் துணிஞ்சு போய் இறங்குறாங்க. அதனால தான் இது இருக்கும்னு சிலர் நம்ம ஜனங்கள் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸ்கேவா என்கிறதான ஆசாரியனுக்கு 7 பிள்ளைகள், பையன்மார்கள். பவுல் அதிகாரத்தில், இயேசுவின் அதிகாரத்தில் அற்புதம் செய்யும் பொழுது இவனுங்களும் கிளம்பிட்டானுங்க. கிளம்பிட்டு போன அந்த பிசாசுகள் படுத்துகிற பாடு வேதனை நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவர்கள் இப்போ ஆசாரியனுடைய பிள்ளைகள், சொல்ல போனா பாஸ்டருடைய பையன்மார்கள். அப்படி வச்சுக்கோமா, அப்படி வச்சுக்கலாமா? பாஸ்டருடைய பையன்மார்கள். அப்போ இப்போ ரட்சிக்கப்படாத பையன்மார்கள்னா ஓகே, பட் பாஸ்டருடைய பையன்மார்கள்னு வரும் பொழுது ஏன் அந்த அட்டாக் அவங்க மேலே வருது? இன்னைக்கும் அது வேதத்திலேருந்து ஒரு இடம். இன்னைக்கும் எத்தனையோ தேவ ஜனங்கள் தங்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான அடிகள். அவங்க நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வர்றவங்க, நல்ல தசமபாகம் கொடுக்குறவங்க, நல்ல ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம். ஆனால் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு அடி, காரணம் காட்ட முடியாத அடிகள், காரணம் புரியாத அடிகள். குழம்பி போய் கடைசியில் இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலாம், அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலாம், இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலாம். ஆதங்கம், மனக்கவலைகள் தாங்காம யார்கிட்டையோ போய் ஜெபிக்க சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஏன்? காரணம் என்ன? அதில் அவர் அந்த பாஸ்டர் சொல்றதை நான் கேட்டேன். அவர் ஒரு விச்சு, பயங்கரமான விச்சா இருக்கும்போது கோபம் வந்திருந்தது. கோபம் வரும் பொழுது அவர் தன்னுடைய அந்த உலகத்தில் எக்ஸ்பர்ட். அவர் அதில் இருந்து வந்தவங்க சொல்றதுல அப்போதான் நமக்கு உண்மை விளங்குது. ஒரு டாக்டர் தான் அவர் படிச்சுட்டு வந்தவர் சொன்னால் நம்ம நம்பலாம். ஏன்னா அவர் எக்ஸ்பர்ட். அதில் சும்மா அரைகுறையாக ரெண்டு நெட்டில் பார்த்து இப்படின்னு 2 வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு விளங்குமா? ஆனால் அவன் ஒருத்தன் படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவன் தான் சொல்லணும். அது போல இந்த ஃபீல்டில் போனவங்க திருப்பி தப்பிச்சு வந்தது ரொம்ப கிருபை. ஏன்னு கேளுங்க, அது ஆழமாக அவன் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே அமைக்கிடலான்னு பார்த்து, கர்த்தரா பார்த்து ஒரு அற்புதம் செஞ்சு அப்படிப்பட்ட திருப்பினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். போகாமல் இருக்கிறது பெரிய கிருபை, ஆனால் அறியாமல் இருக்கிறது தப்பு. God cannot bless ignorance, but God can bless intelligence. Hallelujah. We should know. என் ஜனங்கள் அறிவில்லாமைனாலே சங்கர், நான் இன்னும் இந்த சப்ஜெக்டில் முழுசாக போகலை. தேவன் என்னை அனுமதி கொடுக்கல. நேற்று நைட்டு நான் ஒரு நாள் போகிறேன். ஆனால் சொல்கிறேன் பாருங்க, அந்த கோபப்பட்ட பிறகு அவன் சொல்கிறாங்க, அந்த உலகத்திலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, ஒரு காரியத்தில் 3 முறை அவங்கள கேட்டுட்டு அவங்க பதில் சொல்லலைன்னா அவங்க தோற்று போனாங்கன்னு அர்த்தமா அவங்க உலகத்தில். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம செய்ய முடியுது. இப்போ 3வது முறை ஒன்று கோபப்படுகிற ஒரு காரியம் வரும் பொழுது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஒரு அம்மா கூப்பிடுது, அந்த ஐயா பேரை ஜேம்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுது. ஜேம்ஸ்னு ஒரு நாளும் கூப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். அந்த சொல்கிறார், என்னை எவனும் கூப்பிட்டதே கிடையாது, மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இந்த 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 சூனியக்காரங்க இதெல்லாம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் பண்ணுங்க. மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே. இது ஜேம்ஸ் வேணாம். ஜேம்ஸ்னு சொல்லி ஒரு மனுஷனை கூப்பிடும்போது வாழ்க்கையிலே கூப்பிட்டதில்லை. இங்கே ஒரு அம்மா என்னை இப்படி கூப்பிடுதே அப்படின்னு கோவம் வருது. 3 முறை கூப்பிட்ட பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அவங்களுடைய தியரிப்படி, அந்த பொல்லாத பேய்களுடைய உலகத்தின்படி அவன் தோற்று போனான்னு அர்த்தம். உடனே என்னன்னு கூப்பிட்டு அவன் கோபத்தில் இந்த அம்மாவை ஏதாவது பண்ணிடுவோமான்ட்டு வரும்போது தான் ஆண்டவரை பார்த்துட்டார். பார்த்த பிறகு அவர் ரட்சிக்கப்படுறார். அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க, தேவ ஜனங்கள் இந்த சத்ருக்கு எப்படி வாசலை திறக்கிறாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இது கொஸ்டினாகவே இருந்துச்சு. ஆண்டவரே, வாசலை எப்படி திறக்கிறோம்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா என் ஜனங்கள், அவன் நம்ம வாசலை திறக்கலைன்னா அவன் வர்றது எப்படி? இப்போ எப்படி டோர்ஸை நம்ம திறக்கிறோம்? அறியாமலேயே நம்ம திறக்கிறோமே. நம்ம திறந்ததுக்கு நம்ம தான் காரணம்.
நம்ம திறந்ததுக்கு நம்ம தான் காரணம். ஆனா அவனோ எவன்டா திறப்பான்னு சொல்லி சுற்றி வகை தேடி, ஆனால் நான் சப்ஜெக்ட் போல இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு செய்கிறேன், திரிகிறான். அப்போ திறக்கிற எல்லாருக்குள்ளே அவன் என்ன செய்வான்? அதனால தான் அவர் அந்த ஐயா சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எப்படி வாசல் திறக்குதுன்னா, சப்போஸ் கோபத்தை குறித்து எடுக்கிறார். கோபம், இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் கோபப்படுறதுக்கு கொஞ்சம் பலமுறை யோசிப்பீங்க. இனிமேல் பலமுறை யோசிப்பீங்க. நம்ம எல்லாரும் அளவுக்கு மீறி கோபப்பட்டதும் உண்டு. கொஞ்சம் ஏதாவது ஆமாம் உண்மை, ஏதாவது இப்போ எல்லாருமே பரிசுத்தவங்களை எல்லாம் அப்படி சாதுவாக மோசே போல கிடையவே கிடையாது. அளவுக்கு மீறி எல்லாருமே அதில் அடி வாங்கியிருக்கோம். என்ன நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். இஃப் எ மேன் கிராசஸ் த லிமிட் இன் ஹிஸ் ஆங்கர், ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஹி பிகம்ஸ் ஜீரோ. ஹி கம்ஸ் டவுன் டு ஜீரோ. ஜீரோ லெவலுக்கு வந்துடுறான். ஆவிக்குரிய நிலைமையில் அவன் பெரிய முட்டாள், அவன் ஜீரோ ஆயிடுறான். அவனை ஜீரோ ஆக்குறதுக்காக, கோபப்படுத்துறதுக்கு அவன் ஒரு ஏஜென்ட் அனுப்புறான். நம்ப முடியுதா நம்ப முடியலையான்னு எனக்கு தெரியல. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவேன்னு பவுல் சர்ஃபேஸ் லெவலில் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான். இட்ஸ் எ கோடட் புக். நீங்களும் நானும் ஆழமா போகாத வரைக்கும் தேவனுடைய ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவனை ஜீரோ ஆக்குறதுக்காக ஒரு ஏஜென்ட் அனுப்பி அவன் ஜீரோ ஆக்குனதுக்கு அப்புறம் அவன் அட்டாக் பண்ணுறான். ஸோ த டோர் இஸ் ஓப்பன். இதனால தான் ஒரு வசனம் ஒன்று உண்டு எபேசியர்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுதுங்க மாத்திரம் நமக்கு மனப்படமா தெரியுது. அதனுடைய ரகசியம் என்னங்கிறது நமக்கு தெரியல. என்ன விளங்கலையா? ஏஹே, இந்த மாதிரி கற்றுக்கொண்டா நம்ம உஷாரா இருந்திருப்போம். ஏன்னா நீங்கள் எவனை மன்னிக்கிறீர்களோ கிறிஸ்துவுக்குள் நான் அவனை மன்னிக்கிறேன். இப்போ நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ நான் மன்னிக்கிறேன். ஏன்னா மன்னிக்காத ஒரு சுபாவத்தில் இருப்போமானால் நம்ம we are coming to zero and we are open. when ஜீரோவில் இருக்கும்போது அவனுக்கு தெரியுது we are weakன்னு பட்டு நடிக்கிறான். அதனால தான் காரணம் சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகள் வீடுகளில், வாழ்க்கையில். ஆஹா, இதுதான் ரகசியமா? அதுதான் ரகசியம். அப்படியானால் தேவ ஜனங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய், எவ்வளவு உஷாராய் கர்த்தருக்கென்று சாங்டிஃபை பண்ணி, டெடிகேட் பண்ணி, கான்சிக்ரேட் பண்ணி வாழ வேண்டியது அவசியம். அவர் அவ்வளவு கத்தி கத்தி பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அடுத்து ஒன்று சொல்றேன் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ள வேண்டும்னு போட்டிருக்குது. சர்ஃபேஸ் லெவலில் போயிடுச்சு. அது நமக்கும் தெரியும், ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கலாம், நீங்களும் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், அவ்வளோதான். அவ்வளோதான் தெரியுது ஒழிய when you touch that word and when you disobey that, நம்முடைய சரீரங்களினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ரகசியமாய் உண்டு. சரீரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், அதை செய்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, it provokes us to go further into such sin, same kind of sin. You thought that you have satisfied it and once for all it is over, but it is not over. It paves the way for further sinning. அது யாருக்கு தெரியுது? நமக்கு நல்லா தெரியும். ஒன்ஸ் நம்முடைய பாடியை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா, for good for the reasons justifiable, for reasons non-justifiable. Non-justifiable reasons are sins before God. Justifiable misuse of body is again a sin, but that paves to the development of many thoughts in our life. Such thoughts, it is dangerous. அந்த சரீரத்தை நம்ம தகாத விதத்தில் நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம தகுந்த எண்ணங்களோட தான் இருக்கிறோன்ட்டு. அது உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே என்னால் சொல்லக்கூடாது இதெல்லாம் வார்த்தைகள். நம்முடைய சரீரத்தை நாம் கனவீனப்படுத்துகிறோம் என்று சொன்னால், சில காம விகார காரியங்களுக்காக, I think you will understand what it is. You are opening a doorway
ஃபார் ஃபர்தர் growth ஆஃப் such தாட்ஸ். அதே லைனில் இருக்கக்கூடிய பாவங்கள் வளருகிறதற்கு நாம் கதவை திறந்துட்டோன்னு அர்த்தம். இட் வில் டேக் யூ டு கிரேட் ஹைட்ஸ். வெரி வெரி டேஞ்சரஸ் திங்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் சபையில் சொல்ல முடியாது. ஆனால் சபையாருக்கு தெரியாது. தெரிந்தால் எவ்வளவு காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னாக்க, சரீரத்தை அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை கனமுள்ளதாயின்னு, அத்தோடு அது முடியுது. சர்ஃபேஸில் இருக்குது. பட் யூ ஹேவ் டு கோ டிக் ஃபரோஸ். ஆழமாய் போனோம். அதனால தான் தேவ பிள்ளைகளே, செல்ஃபோன்ஸ் ஆர் நாட் டெவில்ஸ். இட்ஸ் அ யூஸ்ஃபுல் கேட்ஜெட். லேப்டாப்ஸ் ஆர் நாட் டெவில்ஸ். இட்ஸ் அ யூஸ்ஃபுல் கேட்ஜெட். But when devil uses it, that is dangerous. Don't let the devil use your cell phones, smartphones and laptops. Let God use it. Hallelujah. Let God use it. கன்னிகையோடு நான் இப்போ எப்படி கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படின்னு சொன்ன உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தைகள் நமக்குள் வருமானால், செல்ஃபோன்ஸ் ஆர் நாட் டேஞ்சரஸ். Laptops are not dangerous. Smartphones are not dangerous. Nothing is dangerous. அதை அவன் பயன்படுத்தி, அப்போ அவன் அதை பயன்படுத்தி உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் வரக்கூடிய அளவுக்கு அவன் வர்றான்னா நம்ம how weak we are. என்னுடைய சில நேரங்களில் நான் கொடுக்குற சில சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் தாட் ப்ரோவோக்கிங்காக எடுத்துக்கோங்க. You are so weak, that's why he is coming to you with the gadgets. அவன் காட்ட வேண்டாம் இதில் எவ்வளவு மேட்டர் இருக்குது, சின்ஃபுல்க்கு பாவம் பண்ணுறதுக்கு மேட்டர் இருக்குதுன்னு அவன் ஒன்றும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொன்ன ஆண்டவருடைய அதே வார்த்தை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் ஏன் என்கிட்ட வந்து விளையாட போகிறான்? அது அப்படியே கிடக்க போகுது, செல்ஃபோனும் லேப்டாப்பும். அதில் என்ன பாவம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் எ யூஸ்ஃபுல் கேட்ஜெட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, நான் பெரிய பரிசுத்தவானுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி நின்று பேசலை. நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த சோதனைகளை நம்ம உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் கட்டளைகளின்படி நடக்கும்போது தான் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வருகிறது. நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அடி வாங்கி போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், கொஞ்ச நாளாகவே நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, நல்ல நல்ல குடும்பங்கள் அப்பா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அந்த நல்ல குடும்பங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்கள், ஏதோ ஒரு மனக்கவலை பாரம் அடி வாங்கி அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கண்ணீரும் கவலையுமா ராத்திரி பகலுமா உட்காந்துருக்கிறது பார்த்தா, இதுக்கு என்னடா பின்னால் காரணம்? நல்ல விசுவாசத்துக்குள்ளே வந்த பிள்ளைகள் தானே. தெய்வமே, அந்த பாரம் உங்களுக்கு வரட்டும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் படித்து பிச்சு கொடுப்பார். இப்படியெல்லாம் நடக்குது பார். அந்த யோபு கேட்கல, எங்கேருந்துடா வந்த நீன்னு? அதை எழுதணுமா என்ன? இங்கே இல்லை கர்த்தர் பேசணுமா என்ன? அவனோட என்ன சம்பாஷணை ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆனால் நம் நிமித்தம் இப்படி தான் இவன் வேலை செய்வான். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே கொஞ்சம் ஸ்லிப், இந்த 3ஓட முடிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா சேஞ்சே கிடையாது. ஸ்தோத்திரம், சேஞ்சே கிடையாது. எப்படா நம்ம விடுதலையாக ஃப்ரீயாக இருப்போன்ட்டு தானே நம்ம விரும்புவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு சிலர் படுற பாடு, எப்படா போவோம்னு உட்காந்துருப்பான். அங்கே நரகத்துலேருந்து ஒருத்தன் உட்காந்துட்டு எப்படா மறுபடியும் பரலோகத்துக்கு போகலான்ட்டு யோசித்தாலும் அவனால் முடியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே மெர்சிலஸ் பிளேஸ், கருணை இல்லாத ஒரு இடம். இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம், நிறைய மேட்ரு உண்டு. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். நம்மில் அப்படிப்பட்டவர் எந்த ஒரு விளையாட்டுத்தனம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழ்வோமாக. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவனுடைய சத்தியம் வேலை செய்ய வேண்டுமானால் கட்டாயம் வேலை செய்யும். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். செய்ய வேண்டுமானால் செய்கிற அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டுமே. ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்களா? என்ன கஷ்டமாக இருக்குதா இது கேட்குறதுக்கு? ஒரு யோப தேவன் பாதுகாத்தாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். வேலி அடைத்தாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை. ஏன் வேலி அடைத்தாருன்னு சொல்லுங்கள்.
இவன் அந்த மாதிரி வாழாதபடிக்கு யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் சொல்லிட்டே போவான். இன்னைக்கு நாங்கள் உற்சாகப்படுத்திட்டு உங்களை யாக்கோபுக்கு விரோதமாய் ஒன்றும் இல்லை ஹல்லேலூயா பேசிட்டு நீங்கள் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டீங்கன்னா எங்கே பாதுகாப்பு கிடைக்கும்? கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டேன், சாரி, டைரக்டாக பேசிட்டேன். திருப்பி எடுத்து ஒரு கல்லு கடைக்கு போனான்னா, ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் வாசனம் அப்படி சொல்கிறான், ஆனால் அவன் போகிறது திருப்பி போய் 4 கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா எப்படி தேவனுடைய சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்களாம் அப்படி இருக்கீங்க நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல வரல. நாம் அந்த எந்த ஆராதனை முடிஞ்சு போச்சு, அல்லேலூயா முடிஞ்சு போச்சு, தொல்லடா இனி நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகலான்னு போனால் பாதுகாப்பு கிடைக்குமா? பி கான்ஷியஸ் ஆல் த டைம், பி கான்ஷியஸ். நான் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவன். சொல்ல முடியுமா? வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன், சொல்ல முடியுமா? சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி நடந்துட்டோம்னா ஒன்றும் உங்களை அணுகாதுன்னு சொன்னார். அப்போ சொல்லுங்க யாக்கோபுக்கு விரோதமாய், அப்போ சொல்லுங்கய்யா, நான் இங்கே வாழ்ந்துட்டேன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திட்டு போகும்பொழுது நீங்களும் அந்த வாழ்க்கையில் வாழலைன்னா நீங்கள் சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இது சொல்றது பெரிய பிரசங்கம் கிடையாது. இதுக்கு வாழ்க்கைக்கு அது வாழ வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை சொல்றது தான் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போனா நீங்களும் சொல்லுவீங்க, ஒரு 2 நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லேலூயா சொல்லுவீங்க, நாங்கள் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருப்போம். கரெக்டா? அப்போ இது தேவையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு தெரியலப்பா. என் ஜனங்கள் அறிவில்லாமைனாலே சங்காரமாகிறார்கள் போட்டிருக்கு, சிறைப்பட்டு போகிறார்கள் போட்டிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே நம்ம துணிகரமாக உட்காந்துட்டு செய்யக்கூடாத கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமான செய்தான்னா நிச்சயமாக அடி. ஏன்னா அவன் சும்மா லேசுப்பட்ட ஆளான்னு நினைக்கிறீங்க? அவன் எவனை விழுங்கலாமான்னு பார்க்குறான். இன்னைக்கு ஏன் முகங்களில் சந்தோஷம் இல்லை, ஏன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, இதெல்லாத்துக்கும் அவன் பயங்கரமான கிரியைகள் செய்யும்போது நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம காப்பாற்றி கொள்ளலை. ஒரு யோபு அன்னைக்கு அப்படி காப்பாற்றி கொண்டான். வாயை திறந்தா அவன் பேர் தான் ஆண்டவருக்கு வருது. அப்படிப்பட்டவனை எப்படி சோதிக்கிறாங்கிறதையும் கர்த்தர் அவனை விசாரிச்சு அப்படிப்பட்டவனையும் யோபு குறித்து பேசக்கூடிய அளவுக்கு தேவையே கிடையாது ஆண்டவருக்கு. அவனே எப்படிறா நீ தொடுவ பட அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இங்க வா, அவனை பார்த்தியா, என்ன கண்டுபிடிச்ச, நான் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டியா, ஆமாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, வேலை அடைச்சிருக்கீங்க, ஆமாம் இப்போ பிடுங்க போகிறேன், கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி பண்ணுங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சரி பிடுங்கிக்கோ, நான் பிடுங்கிடுறேன், கொஞ்சம் தொட்டுப்பாரு. எப்பா இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆண்டவருக்கு இருக்குதுன்னா இவன் எந்த அளவுக்கு லிங்க்ல இருந்திருக்கிறான் தேவனோடு. நம்பர் 1, எந்த அளவுக்கு அவன் தன்னை தற்காத்து கொண்ட ஒரு தேவ மனுஷனா இருந்திருப்பான். தேவன் அதுல எவ்வளவு பிரியமா இருந்தா எத்தனையோ பேர் இருக்குது, ஆனால் இந்த மனுஷனுடைய பெயரை வாயை திறந்தோன்னு சொல்றாரு. இவன் எவ்வளவு பொல்லாதவன் என்பதை நமக்கு காட்டுறார். விளங்கணும். அப்போ ஒரு யோபை சோதித்தவன் நம்மளை சோதிக்க மாட்டான்னு என்ன இருக்கு? ஒரு யோபை அட்டாக் பண்ண வந்தவன் அதான் பிள்ளைகளே கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. போகக்கூடாத இடங்களுக்கு போகாதேங்கிறாரு. சங்கீதம் 1 நிற்கக்கூடாத இடத்துக்கு நிற்காதேங்கிறாரு. இதை செய்யாத அதை செய்யாத. ஜனங்களுக்கு என்ன தெரியுது? ஆமா இதெல்லாம் இப்படி நிற்காத அப்படி நிற்காதன்ட்டு நீங்க சொல்லிடுவீங்க. அடி வாங்குறது யாரு? அவன் ரெடியா இருக்கிறான். ஆகவே அவ்வளவு உபதேசங்களும் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து உஷாரா இருந்து நம்மை நாமே காத்து கொண்டால் எந்த ஒரு பேயும் நம்மளை தொடாது. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். என் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருக்கும். பரிசுத்தவான்களை பாருங்க, எல்லாரையும் தேவன் காப்பாற்றினார். உண்மையா இருந்தவர்களை காப்பாற்றினார். அந்த உண்மையா இருந்து காப்பாற்றப்படுகிறவர்களில் இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் வந்திருக்கணும். ஆமேன். இந்த எச்சரிப்போடு இன்னைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகலாம். அல்லேலூயா. கடந்து செல்லுவோம். எந்திரிச்சிருவோம். எல்லாரும் எந்திரிச்சு ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமேன். நமக்கு இன்னும் நிறைய ரகசியங்களை தேவன் சொல்லி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப அவசியம், எனக்கு அவசியம்.
எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை காட்டிலும் எனக்கு தான் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, நாங்கள்லாம் அடி வாங்கிட்டு அடிபட்டுட்டு தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு ஒன்றுன்னா தான் தெரியுது. முன்னொரு காலத்தில் நம்ம இதெல்லாம் ரொம்ப பேசலை. ஆனால் இந்த காலத்தில் சில குடும்பங்கள்லாம் அடிபடும் போது எங்களுக்கு மனசெல்லாம் வெடிக்குது. தெய்வமே, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு விளங்கவும் மாட்டேங்குது. பைபிள் படித்தா நிறைய காரியங்கள் வெளிப்படையாக தெரியவும் மாட்டேங்குது. ஏன்னா பெரிஃபரல் சர்ஃபேஸ் லெவலில் இருக்குது, கோடட் புக்கு இது உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாதப்பா. அப்போ தான் ஆண்டவர் ஒவ்வொரு தாசனையாக காட்டுறாங்க. பார், இது எப்படி போயிருக்கிறாங்க, இது எப்படி போயிருக்கிறாங்க. தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போமாக, அவருடைய அன்பில் நிலைத்திருப்போமாக. பரலோக பிதாவே, அப்பா, அன்பின் குமாரனை எங்களுக்கு அனுப்பினபடினால் அன்பு வெளிப்பட்டது என்று வாசிக்கிறான். அந்த அன்பில் நிலைத்திருக்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கு இன்றைக்கு கையை தூக்கி தன்னை திவாலா என்று சொல்லி சரண்டர் பண்ண ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்கள் சகாயம் பண்ணி பாதுகாத்தருள்வீராக. ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.